இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிவன் கோயிலுங்க. அதாவது இது சென்னைக்கு அருகில் இருக்குது. இந்த கோயில் வந்து மாப்பேடு அப்படிங்கிற ஊரில் இருக்குது. கோயில் பேர் வந்து சிங்கீஸ்வரர். இந்த கோயில் மாப்பேடு ஆர் மப்பேடு எப்படி ஒன்றா கூப்பிடலாம். அந்த மாப்பேடுங்கிற கிராமத்தில் இருக்குது. மிக மிக பழமையான கோயில். அதாவது ஆதித்ய கரிகால சோழ காலத்து கோயிலுங்க. அதாவது 967 ADயில் கட்டப்பட்ட கோயில். தாயார் புஷ்ப குஜாம்பாள். நாங்கள் காலையில் போனப்போ ரொம்ப ரம்மியமாக இருந்ததுங்க. அந்த கோயில் சுற்றி பார்க்குறதுக்கு அந்த கொடி மரத்தில் இருக்கிற அந்த மணி ஓசையெல்லாம் கேட்க முடிஞ்சுது. இப்போ தான் அதாவது புதுப்பிக்கப்பட்டு நல்ல பெயிண்ட்லாம் அடித்து சூப்பராக இருக்குது கோயில். இந்த கோயிலில் வந்து சூரியன் வந்து டைரெக்டாக கடவுளை கும்பிடுற மாதிரி இருக்குது. அதனால் இங்கே நவகிரக சன்னதியே கிடையாது. இந்த கோயிலில் தான் வந்து மோகினி அவதாரம் எடுத்தார் இல்லையா திருமால். அவர் வந்து தன்னுடைய அந்த முன்னாடி இருந்த உருவத்தை பெற்று வழிபட்ட தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு அனுமார் வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு சிலையும் இருக்குது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இங்கே போய் வழிபட்டால் அவங்களுக்கு இருக்கிற திருமண தடை, அதாவது வீடு கட்டுறது, அது மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது. இந்த கோயில் நுழைவாயிலே வந்து உங்களுக்கு மூல நட்சத்திரம் இந்த வருஷம் என்னென்னைக்கு வருது அப்படின்றத போட்டிருக்காங்க. அதனால் என்னென்னா மூல நட்சத்திரக்காரங்கள் அன்னைக்கு தேதியில் போய் அவங்க அர்ச்சனை பண்ணிக்கலாம். இந்த கோயில் சென்று வந்தால் நமக்கு எலும்பு சம்பந்தமான வியாதிகள் அதெல்லாம் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. நந்திகேஸ்வரரையும் ஈஸ்வரனையும் இப்போ தரிசிக்கலாம் வாங்க. இது வந்து ஃபுல்லாக நந்தி, நல்லா பளிச்சுன்னு இருக்க. உள்ளே போனீங்கன்னா மூலவர். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மூலவர். கோயிலுக்கு வெளியில் வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து சுபுஜி முனிவர் அப்படிங்கிற முனிவருடைய கோயிலும் இருக்குது. நாங்கள் போகும்போது மூடி இருந்தது. மேபி காலையில் போனால் திறந்துருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். இந்த கோயில் போனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தக்கோலம் போகிறது ஈஸிங்க. தக்கோலத்துலேயும் ஈஸ்வரன் கோயில் இருக்குது. மிக மிக பிரசித்தி பெற்ற ஈஸ்வரன் கோயில். அதையும் மறக்காமல் பாருங்கள். தக்கோலத்தில் இருக்கிற வந்து தட்சிணாமூர்த்தி மிக பிரபலம். அந்த வீடியோவும் இதுலேயே இருக்குது. அதையும் இப்போ பாருங்கள். நீங்கள் தட்சிணாமூர்த்தியை தரிசிக்கலாம். தக்கோலத்தில் உள்ள கோயில் பேர் வந்து ஜல நந்தீஸ்வரர். இந்த கோயில் வந்து 7ஆம் நூற்றாண்டு மிக மிக பழமையான கோயில், பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோயில் சிவலிங்கம் வந்து நிறம் மாறிக்கொண்டே இருக்கும். அதாவது ஒரு 6 மாதமும் நிறம் மாறுமா. முதல்ல 6 மாதம் வந்து அதாவது அறுவடைகள்லாம் செய்யும்போது நல்ல பயிர்கள்லாம் நல்லா செழித்து இருக்கும்போது ரெட் கலரில் இருக்கும். அடுத்த 6 மாதம் வந்து வெள்ளை கலரில் நிறம் மாறிடும். அதாவது ரெகுலர் கலரில் வந்துடும். இதுவரை இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். நன்றி.